அனைவருக்கும் வணக்கம். கடுமையான இந்த வெயிலில் சாலையோரத்தில், கிராமப்புறத்தில், கண்மாய் கரையில் நாவல் மரத்தின் நிழலிலே நான் நிற்கிறேன். இந்த வாய்ப்பினை பெற்றமையில் நான் இயற்கைக்கு நன்றி சொல்கிறேன். குளிரூட்டு பெட்டிகளும் மின் விசிறிகளும் எத்தனைதான் நம் இல்லத்தில் இருந்தாலும் இந்த இயற்கையின் பேராற்றலுக்கு யாரும் ஈடாக முடியாது. என்னதான் செயற்கையின் வடிவில் நாம் இருந்தாலும் இயற்கையை யாரும் இணையாக்கிவிட முடியாது. இந்த அற்புதத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பச்சை பசேல் என்ற அந்த மரத்தை பார்க்கிற பொழுது அதை பாருங்கள், எவ்வளவு அருமையான அந்த நிழல். இந்த நிழல் கூட்டில் ஒரு அருமையாக பச்சிலங்குடை போல் இது காட்சி தருகிறது. இந்த பேரானந்தத்தை பெறுவதுதான் வாழ்க்கையில் நாம் அடைகிற இன்பம், அன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கை. அதிலே நாம் இயற்கையை உண்டி வாழ்வது, இயற்கையோடு இணைந்து வாழ்வது, இது இரண்டிலும் ஒருவன் வென்றுவிட்டால் அவன்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய பணக்காரன். படுத்தவுடன் தூக்கம் வர வேண்டும், சாப்பிட்ட சாப்பாடு செரிக்க வேண்டும், இயற்கையான சூழல் அவனுக்கு அமைய வேண்டும். இந்த மூன்றும் கிடைத்து விட்டால் அவனை தவிர யாரும் இந்த உலகத்தில் பணக்காரன் இல்லை. ஆனால் இன்றைக்கு உலகம் எங்கோ சென்று விட்டது. பல்வேறு போட்டிகள், பொறாமைகள், வஞ்சகங்கள். ஆனால் கடைசியில் வெல்வது இயற்கையாகத்தான் இருக்கிறது. மானுட வாழ்க்கையில் இயற்கையோடு வாழ்கிற வாழ்க்கையை தவிர வேறென்றும் பெறுவதில்லை. வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள், அயல் நாடுகளுக்கு வருமானம் ஈட்ட செல்கிறார்கள். அது அவசியம்தான். ஆனால் இங்கே வாய்ப்புகள் இருக்கிற பொழுது அந்த இயற்கையோடு ஏதேனும் வருமானத்தை பெற முடியுமா என்றால் பெற முடியும். அதையும் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, உறவுகளை விட்டு கடல் கடந்து வருமானத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை வீணடிப்பதை விட பறந்து விரிந்த இந்த பாரத தேசத்தில் இல்லாத வேலைகள் இல்லை, பாரத தேசத்தில் இல்லாத இயற்கை இல்லை. இயற்கை வளங்கள் நிறைந்த இந்த நாட்டில் இயற்கை வாழ்வியலில் நாம் நம்மை இணைத்து கொண்டால் வருமானத்தை பெருக்குவது எளிது. ஆக அற்புதமான இந்த இயற்கை சூழல் யாவருக்கும் கிடைப்பதை நான் உறுதிப்படுத்த வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.